நம்ம தளபதி விஜயோட ஆட்சி வந்து இப்போ எப்படி இருக்கு 2026ல அப்படின்றத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு? கடந்த மே மாசம் இல்லை ஏப்ரல் மாசத்துக்கும் இப்போ ஜூன் மாசத்துக்கும் இருக்கிறதுல ஒரே ஒரு சேஞ்ச் என்ன நடந்திருக்குன்னா கவர்மெண்ட் மட்டும் தான் மாறி இருக்கு. கரெக்டா? இல்லை ஈபியில் இருக்க மொத்த சிஸ்டம் எல்லாத்தையும் இது மாத்திட்டாங்களா? இல்ல நான் என்ன கேட்குறேன்னா, ஏப்ரல் அதாவது மார்ச் ஏப்ரல் அல்லது மே ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்களா நியூஸ், மக்கள் ரோட்ல இறங்கி கரண்ட் இல்லைன்னு போராடுறாங்கன்னு எங்க நியூஸ்ல பாத்தீங்களா? லேட் நைட்ஸ்ல கரண்ட் போறதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு எனக்கு டே டைம்ல இட்ஸ் ஓகே தான், அது புரிஞ்சிக்க முடியுது. பட் நைட்ல தான் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எங்க ஏரியால ரொம்ப மோசம் கரண்ட் விஷயத்துல, சண்டைலாம் ஆச்சு, ப்ராப்ளம்லாம் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சப்போர்ட் பண்ணுவாங்க விஜய் அப்படின்ற, அதுக்கடுத்து ரெண்டாவது நாள் அவர் எதுவுமே பண்ணலன்னா வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணல நம்பி ஓட் போட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவர் பண்ணலன்னு சொல்றீங்க, பட் ஃப்ரம் த பிகினிங் ஹீஸ் டூயிங். லைக் 2009ல இருந்து அவர் எல்லாமே சேஞ்சஸ் நிறைய வந்து லைக் ஆஃபரிங்ஸ் எல்லாமே பண்றாரு. அவரோட நேம்ல இல்லாம லைக் மக்களுக்கு தெரியாதுங்க அவர் நிறைய பண்ணியிருக்காரு. திமுக அதிமுகன்னு ஏன்னா மாற்றி 50 வருஷம் பாண்டுட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து புதுசாக ஒரு வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாருமே லேடிஸ் எல்லாமே இப்போ ஒரு புது ஆட்சியை கொண்டு வந்தால் பார்க்குறாங்க. ஒரு 5 வருஷம் பொறுத்து பார்க்கலாம், ஏன்னா 50 வருஷம் நம்ம பொறுத்து பார்த்தாச்சு. ஓகேவா? நம்ம தளபதி விஜயோட ஆட்சி வந்து இப்போ எப்படி இருக்கு 2026ல அப்படின்றத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக இப்போ தான் வந்திருக்காங்க உள்ளேயே. பட் வந்த உடனே வந்துட்டு அவங்களும் சில இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நம்ம முதல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் தரணும். ஓகேவா? அவங்க இப்போ தான் உள்ளே வந்து இப்போ அவங்களால முடிஞ்சதை சில செய்கிறாங்க. பட் அந்த சைட்லேருந்து பார்ட்டி சைட்லேருந்து அவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க வந்து இந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இப்போது எதிர்கட்சி சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரீல்ஸில் தான் ஆட்சி பண்ணுறீங்க. பட் சிஎம் வந்து முன்னாடி என்ன சொன்னார்னா, நாங்கள் என்ன பண்ணாலும் அதை நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே தான் இருப்போம், அப்போ தான் நாங்கள் மக்களுக்கு என்ன பண்ணுறோன்றது தெரியும். ஏன்னா இவங்க இதை பண்ணலன்னு வைங்களேன், நாளை பின்ன வந்து எதிர்கட்சி ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு. இன்னைக்கு இப்படி பேசுகிறவங்க நாளைக்கு அப்படி பெல்ட் அடிச்சிருவாங்க. ஓகே தான் ப்ரோ, லைக் நிறையா இது கொடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா? நாங்கள் வந்து தூய சக்தியாக இருக்க போகிறோம். நிறையா வந்து அவர் ப்ரீ எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசின ஒரு சில என்ன சொல்கிறது டைலாக்ஸே வந்து ரொம்ப சினிமாத்தனமாக தான் சொன்னார். அதாவது வந்து இந்த அண்ணா ஆட்சிக்கு வந்தாக்க பெண்களோட பாதுகாப்பு வந்து ரொம்ப இதில் இருக்கணும். பட் இந்த லாஸ்ட் ஒரு 30 டேஸாக எடுத்து பாருங்கள். ஓகேவா? அல்லது ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக எடுத்து பாருங்கள். ஒரு அதாவது ஒரு 1 டே வித்தின் 1 டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் உமனாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கிறது சிஎம் விஜய் தான். அதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு, இல்லை அதுக்காக வாயை திறந்து என்ன இது வரைக்கும் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே பேசாமல் ஏன் வந்து மௌனமாக இருக்காருன்னு தெரியல. உங்களுக்கு இந்த சிங்கப்பெண் திட்டம் பற்றிலாம் தெரியுமா? அது திட்டம் வந்து சிங்கப்பெண் திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணார், நான் வந்து அதை பாராட்டுறேன். பட் என்னன்னா, அதே சிங்கப்பெண் திட்டத்தை எதுக்காக 2 டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு 2 டைம் வந்து எதுக்காக கேன்சல் பண்ணார் விஜய்? எல்லாமே டைம் பார்த்து எதுவும் பண்ணுறாங்களா என்ன? ஃபஸ்ட்டு இப்போ தான் அவர் ஆட்சிக்கே வந்திருக்காரு. நம்ம உடனே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவர் வந்தோடனே இதை மாற்றிடுவார் அதை மாற்றிடுவார். ஒரே நாளில் எப்படி நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியும்? அப்படி பார்த்தா டிஎம்கே வந்துட்டு இவ்வளோ நாளாக இருந்தது. அவர் பெஸ்ட்டு நினச்சிருந்தா எல்லாரும் அவரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ விஜய் சிஎம்மாக ஆயிருக்க மாட்டார். அவர் இவ்வளோ வருஷம் பண்ணாததை இவர் ஒரே நாளில் பண்ணிடுவாருன்னு நம்ம நினைக்க முடியாது. நான் சப்போர்ட்டும் பண்ணல, எதிர்த்தும் நிற்கல. சரி கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். இப்போ அவர் வந்துட்டு ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுவே சில பேர் வந்துட்டு எப்பயோ பண்ணது பப்ளிசிட்டிக்காக, அதுக்கடுத்து எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து அவர் பண்ணல ஏதாவதுனா வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஸ்டின் பண்ணலாம், கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் வந்து, நான் பேசிக்காக வந்து தளபதி ஃபேனு, அதனால நான் வந்து பெருசாக நெகட்டிவாக எனக்கு எதுவும் தோணுதில்லை. பட் மேபி மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஆட்சியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லது பண்ணால் யாராக இருந்தாலும் வந்து ரொம்ப லாங் டேர்மாக ஸ்டே பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். நான் பார்த்த ஏன்னா நான் வந்து அவ்வளோ பாலிட்டிக்ஸ் பற்றி ரீட் பண்ணுறதோ இல்லை ஸ்டடி பண்ணுறதோ கிடையாது. ரொம்ப பேசிக்ஸ் தான் தெரியும். அப்படி நான் பார்த்த வரைக்கும் மேபி அவரோட ஃபர்ஸ்ட் லுக்கே வந்துட்டு கோட் சூட்லாம் போட்டு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணுற மாதிரியான சேஞ்ச் வந்து வந்துச்சுன்னா சந்தோஷம், ஹாப்பி. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் வரணும்னு அவர்கிட்ட சாமிக்கிட்டலாம் வேண்டணும், இவர் தான் வரணும், வந்து மாற்றம் தரணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட 5 மணிக்கு எழுந்து நான் வேண்டினேன். விஜய் வரணும், மாற்றம் தரணும் மாதாமா அப்படின்னு சொல்லி வேண்டினேன். அது சக்ஸஸ் ஆனோன்னு ரொம்ப சந்தோஷம். நல்லா ஆச்சுடா. நான் இந்த ஸ்டாலின் தான் நல்ல விஷயம் மாதிரி பண்ணிருக்கேன். அதுதான் நான் ஸ்கூலுக்கு நல்லா இருந்ததெல்லாம் பண்ணுறாங்க.
இது தொகை தண்டாங்கல்ல, காசு தராங்க, இன்னும் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா ஆச்சு தானா. அந்த ஸ்கூல் பேக்கில் அந்த ஃபோட்டோ தானே ஸ்டாலின் அவங்களாம் ஃபோட்டோ வைக்கிறாங்கண்ணா. விஜய் ஃபோட்டோ வைக்காம கவர்மெண்ட் சிம்பிள் மட்டும் வச்சு நல்லா பண்ணுறாங்கண்ணா. இல்லை, மக்கள் வந்து இப்போ நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து கரண்ட் வந்து ஆஃப் ஆகிட்டே இருக்குது அடிக்கடின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அம்பத்தூர் தான் ப்ரோ நான் பீக். உண்மைதான். கரண்ட்டை பற்றி என்ன சொல்லணும்னா, இப்போது வெயில் காலம் 24/7 வந்து எல்லாரும் ஏசி எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போது ஓவர் வோல்டேஜ் ஆயிடுச்சுன்னா அதுவுமே பிரச்சனை. அது ஒரு சைடு இருக்குது. பட் ஸ்டில் லேட் நைட்ஸில் கரண்ட் போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் டே டைமில் இட்ஸ் ஓகே தான், அது புரிஞ்சிக்க முடியுது. பட் நைட்டில் தான் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் ரொம்ப மோசம் கரண்ட் விஷயத்தில். சண்டைலாம் ஆச்சு, ப்ராப்ளம்லாம் ஆச்சு, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ கரண்ட் வந்து இட்ஸ் லாஜிக்கல் தான், பட் ஸ்டில் ரொம்ப குறையுதோ அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அஸ் அ காமன் மேனாக நான் அதை ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக பார்க்குறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருந்தால் அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும். இப்போது கவர்மெண்ட் தான் மாறி இருக்கு, கரெக்டாக. பட் கவர்மெண்ட்டில் இருக்க ஆஃபீஸர்ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த விதத்துலையும் பெரிய மாற்றம் நடக்கலைன்றது என்னோட நம்பிக்கை. இப்போ இருக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு சில ஐஏஎஸ் மாற்றிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் ஆனால் என்டையராக பார்க்கும்போது ஒரு 80% ஆஃப் அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது இல்லையா. அதனால் வந்து ஏற்கனவே ஒரு ரன் ஆகிட்டு இருக்க ஒரு சிஸ்டமை நீங்கள் புதுசாக வரவங்க அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுல வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது தடங்களோ இல்லை வந்து ரொம்ப பெரிய கஷ்டமோ இருக்காதுன்றது என்னோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு. பட் நான் தப்பாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ தானே வந்தார், போக போக தான் செய்ய முடியும் எல்லாமே. உடனே நடக்காதுல எந்த காரியமே. இப்போ எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், அது உடனே நடத்த முடியாது. அவருக்கு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் செய்வார். நம்ம அவசரப்படக்கூடாது எதுக்குமே. அதேமாரி பேசக்கூடாது, அனாவசியமாக பேசக்கூடாது. யாருக்கும் இங்க வந்து ஒரு பொறுமையே இல்லை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சப்போர்ட் பண்ணுவாங்க விஜய் அப்படின்ற, அதுக்கடுத்து 2வது நாள் அவர் எதுவுமே பண்ணலன்னா வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணல, நம்பி ஓட் போட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், அவ்வளவுதான். இப்போ வந்து தளபதிக்கு ஆப்போனண்டா இப்போ வந்து எதிர்கட்சியில் இருக்கவங்க வந்து ரொம்பவுமே ப்ரெஷர் போடுறாங்க, இவர் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதை பத்தி நீங்க என்ன? ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே வந்து 6 months 1 year டைம் எடுக்குது. இது வந்து ஒரு பெரிய ஸ்டேட் வந்து கொஞ்சம் ரன் பண்ணுறது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே நிறைய இருக்கும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும் தான். அது யாராக இருந்தாலும் வந்து, ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போது ஹீஸ் அ நியூ கமர், அதனால் அவருக்கான டைம் ஸ்பேஸை வந்து நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரண்ட் கட் பண்ணுறதுன்றது வந்து இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நானே கேட்குறேன். என்னென்னா, இப்போது கடந்த மே மாதம் இல்லை ஏப்ரல் மாதத்துக்கும் இப்போ ஜூன் மாதத்துக்கும் இருக்கிறதுல ஒரே ஒரு சேஞ்ச் என்ன நடந்திருக்குன்னா, கவர்மெண்ட் மட்டும் தான் மாறி இருக்கு, கரெக்டாக. இல்லை இபியில் இருக்க மொத்த சிஸ்டம் எல்லாத்தையும் எதுவும் மாற்றிட்டாங்களா? இல்லை. அப்போ பவர் இப்போ யார்கிட்ட இருக்குது? அஃபீஷியல்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? ஸோ இந்த கவர்மெண்ட் கீழே தான் இருக்காங்க. அப்போ உங்களால் வந்து இந்த அஃபீஷியல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையா? எதுனா இல்லை என்னன்னா ஃபீஸை பிடிக்கிட்டு போயிடுறாங்கன்றீங்க. எனக்கு அது புரியல. அஸ் அ கவர்மெண்ட்டாக அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறீங்கன்றது தெரில. ஓகே, பணியாளர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, சரி ஓகே, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்கன்றதான் சொல்லுவோம். அதான் இப்போவே எடுக்குன்னு சொல்லலை, யாரும் சொல்லலை. அதுதான் டைம் கொடுங்க. என்ன ப்ராப்ளம்னா, நான் என்ன கேட்குறேன்னா, மார்ச் ஏப்ரல் அல்லது மே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்களா எங்கேயா நியூஸ்? மக்கள் ரோட்டில் இறங்கி கரண்ட் இல்லைன்னு போராடுறாங்கன்னு எங்கன்னா நியூஸில் பார்த்தீங்களா? இல்லை உங்களோட யூடியூப் சேனலில் வந்து கரண்ட் இல்லைன்னு சொல்லி எங்கனாவது மக்கள் போராட்டம் பண்ணி நீங்கள் எதாவது கவர் பண்ணீங்களா? அதை பற்றியும் கவர் பண்ணிட்டு இருக்கோன்னு, அதை பற்றியும் கவர் பண்ணியிருக்கேன். கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீதிக்கு வந்து கிட்டத்தட்ட டெய்லியும் இது வந்து ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு. தப்பு சொல்லுன்னு சொல்ல, பட் எனக்கு என்னன்னா எப்படி ஒரு மாசத்துல இது வந்து இதுவாகுன்றத ஒரு காமன் மேனா புரிஞ்சுக்க முடியல.